Welcome back to my channel. Welcome back to my channel. இன்னைக்கு மாவுல பையன் ஜெல்லி செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சொல்லு. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மாவுல பையத்தை உச்சி எடுத்துக்கணும். அத்து கொஞ்சம் அச்சு எடுத்துக்கணும். அத்து ஒரு பிளேட் பாருங்க, அந்த மாதுளம்பழத்தை வந்து நல்லா நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அத்து பாருங்க, மாதுளம்பழத்தை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டோம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டினதை வந்து இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயி இல்லை பேன் அதெல்லாம் வச்சுட்டு அதில் ஊற்றிங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துங்க. நம்ம ரெண்டு மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கரைச்சி சேர்த்துங்க. நம்ம ரெண்டு மாதுளம்பழம் எடுத்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு மாதுளம்பழமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க, உச்சி ஊற்றலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம கடல் பாசியோடு சேர்த்து ஜெல்லி மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஜெல்லி செஞ்சுக்கிறோம். பாருங்கள், இதாங்க கடல் பாசி, அகர்னு சொல்லுவாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுங்களில் கிடைக்கும். அகர்னு கேட்டால் கொடுப்பாங்க. கடல் பாசிங்க இது நம்ம சேர்த்தா தான் நம்மளுக்கு ஜெல்லி வரும். பாருங்க, கடல் பாசி வந்து இந்த நம்ம மாதுளம்பழம் அந்த ஜூஸை நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பதமெல்லாம் தேவையில்லை. இந்த அகர் கரைஞ்சா போதும், சர்க்கரையும் அகரம் கரைஞ்சா போதும். கரைஞ்ச உடனே நம்ம வந்து இது வந்து ஒரு பிளேட்டில் கப்பில் ஊற்றி ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம். ஒரு 1/2 hour 1 hour வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஜெல்லி கிடச்சிடும். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலே செய்யலாம். எதில் வேணால் செய்யலாம், எந்த ஃப்ரூட்டில் வேணால் செய்யலாம், பாலில் செய்யலாம், எதில் வேணால் செய்யலாம். குழந்தைங்க வந்து ஃப்ரூட்ஸோ பாலோ விரும்பி சாப்பிடாதவங்க இந்த மெத்தடில் நம்ம வந்து ஜெல்லி மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் செய்யலாம். நம்ம எப்படி செய்யணுமோ அதே மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி பிடிக்கும். பாருங்க, இதில் வந்து நம்ம அகர் சேர்த்துட்டோம். சேர்த்து ஒரு 10 நிமிஷமாக கொச்சி நிற்குது. இந்த அகர் வந்து நல்லா கரையணும். அகர் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஊற்றி நல்லா ஆற வச்சு நம்ம ஃப்ரீஜில் வச்சோம்னா நல்லா நம்மளுக்கு சூப்பராக ஜெல்லி ரெடி ஆகிடும். பாருங்கள், அகர் நல்லா கரைஞ்சிச்சு. கரைஞ்ச உடனே அதை எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டோம். ஊற்றி அந்த ஹீட் ஆறின பிறகு நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/4 hour இல்லை ஒரு 1/2 hour வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக ஜெல்லி ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான மாதுளம் ஃப்ரூட்ஸில் நம்ம செஞ்சுருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. பாருங்கள், நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கிறோம். வச்சு ஒரு 1/4 hour போட்டு எடுத்துடலாம். 1/4 hour இல்லை 1/2 hour போட்டு எடுத்துடலாம். நல்லா நம்மளுக்கு ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதுளம்பழம் ஜெல்லி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour இருந்தது. அதை பாருங்கள், எடுத்து கவுத்து பாருங்கள். அதை வந்து அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். மாதுளம்பழம் ஜெல்லிங்க. நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் செய்யலாம். நம்ம ஹெல்த்தியான மாதுளம்பழத்தில் செஞ்சுக்கலாம். ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததோட ரொம்ப அல்டிமேட்டாக வந்துருக்குதுங்க. ரொம்ப பீஸாக ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க. இந்தமாரி ஜெல்லியை வந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ரூட்ஸும் வேஸ்ட் ஆகாது. நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் வீட்டில் வந்து சூப்பரான இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான மாதுளம்பழம் ஜெல்லி ரெடி. எப்படி இருக்குது?